இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மே 13 2025 செவ்வாய்க்கிழமை, விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 30ஆம் திருநாள், விசாக நட்சத்திரம், விருச்சிக ராசி, பிரதமை திதி. இன்றைய நாள் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோன்னா, மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் மத்தியானத்துக்கு அப்புறம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம். சிம்பிள். போகும்போதே கொஞ்சோண்டு கல்கண்டு இருக்கும் வீட்டில், அதை எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடம்பும் சரி மனசும் சரி ஒரு நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மெயினாக இந்த பிரதமை திதியும் விசாக நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் சித்திரை மாதமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் 100% நீங்கள் கொக்கே சுப்பிரமணிய சுவாமியை வழிபாடு செய்வது நிறையா பேருக்கு வில்லங்கங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் கர்நாடகாவில் இருக்குது. மேங்களூர் அப்படின்னு ஒரு இடம், பெங்களூரில் கிடையாது. மேங்களூர்லேருந்து ஒரு 2 மணி நேரம் டிரைவ். கொக்கே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, அதுக்குள்ளே சுப்பிரமணியேஸ்வருடைய ஆலயம். சுப்பிரமணியன், ஆதிசேஷன், வாசுகி மூன்றும் சேர்ந்த ஒரு இடம். அது பின்னாடி குமாரதாரா அப்படிங்கக்கூடிய ஒரு நதி. இது எல்லாத்தையும் நீங்கள் ரெக்கலெக்ட் பண்ணிங்கன்னா, சூரபத்மன் அப்படிங்கக்கூடிய ஒரு வதம் செய்ததுக்கப்புறம் முருகப்பெருமான் வந்திருக்கக்கூடிய ஸ்தலம் அது. அதனால் இந்த ஒரு நாளில் அந்த சுப்பிரமணியனை நாம் மனசார வணங்குவது, கொக்கே சுப்பிரமணிய சுவாமியை வழிபாடு செய்வது பலவிதமான வில்லங்கங்கள் நிவர்த்தியாகும். பொன்னான நாளாக இருக்கப்படுது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விதத்திலையுமே கோவப்படக்கூடாது. யாருக்கிட்ட பேசும் பொழுதும் நம்மளுடைய வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் உபயோகிக்கக்கூடிய வார்த்தை மற்றவங்களை ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அதே மாதிரி 1க்கு 2 தடவை ஒரே விஷயத்த நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். மற்றவங்களுக்கு லைட்டாக இரிட்டேஷன் வரும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், ஒரு சில பேருக்கு மறைமுகமான பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள். ஆனால் என்ன அதில் பெரிய அதிர்ஷ்டம்னா, எதிர்பாராத பண வரவுகள், எதிர்பாராத டாக்குமெண்ட் இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் கொக்கே சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு அற்புதமான நாள். இன்றைய நாள் அருமையான பொண்ணு அமையுவாங்க. உங்களுக்கு அருமையான பையன், உங்கள் மனசுக்கு பிடிச்ச பையன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு மருத்துவ கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு மற்றவங்களுடைய சப்போர்ட்டு கிடைக்கும். என்ன பண்ணாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக மாறிடும். குரு பார்வையில் சந்திரன், 2 நட்சத்திரமும் உங்களுக்கு சாதகமான விசாக நட்சத்திரம். என்ன வேணுதுக்கு மேலே எல்லாமே மனசும் சரி உடம்பும் சரி அது தகுந்த மாதிரி ஒத்துழைச்சு நல்லா ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். மூகாம்பிகா அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு வயிறு பிரச்சனை, அஜீரண கோளாறு, கடனில் போய் மாட்டிக்கிறது, ஓவர் பர்டன், ஓவர் வேலை, இது எல்லாத்துலேயும் இன்றைய நாள் கண்டிப்பாக நிவர்த்தி பெறக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு பல பஞ்சாயத்துகள் ஓயும், மன சங்கடங்கள் தீரும், எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நிறைய லாபங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. ஏன்னா 6ஆம் இடங்கிறது ருணம், ரோகம், க்ஷத்ருஸ்தானம். அது இன்றைய நாள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரிய அளவுக்கு பணம், பொருளாதாரத்துடைய புழக்கம் இருக்கும். எல்லாத்துலேயுமே டார்கெட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அமோகமான நாள். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சிம்பிள். இன்றைய நாள் உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். மெயினாக பஞ்சமஸ்தானத்தில் குரு. பஞ்சமஸ்தானம்ங்கிறதே தெய்வ அனுகிரகம் தான். அதில் சந்திரன், 2 நட்சத்திரம், குரு பார்வையில் வேற உட்கார்ந்துருக்கு. குழந்தை பிராப்தம் உண்டாகும். ஆண் குழந்தை பிறக்கும். சரியான சேஷ்டை, சரியான சேட்டை சரவன் அப்படிங்கிற மாதிரி இன்றைய நாள் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு சேட்டை இருக்கும், ஒரு வேகம் இருக்கும். ஸ்போர்ட்ஸில் பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய நபர்களாக இந்த நாள் கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் இருக்க போறீங்க. மனசளவில் என்ன பண்ணணுங்கிற தெளிவு பிறக்கக்கூடிய நாள். உடம்புல ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது ஹார்மோன்ஸ். அந்த ஹார்மோன்ஸில் சில பேருக்கு பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் இன்றைய நாள் சரியாக போயிடும். அதனால் ஈஸியாக உங்களால் உடம்பும் சரி நீங்களும் சரி ஃபிட்டாக இருப்பீங்க. எடுத்த எல்லா காரியங்களும் ஜம்முன்னு நடக்கும். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. அதில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
சிம்ம ராசியில் இது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 100% உங்களுக்கு இன்றைய நாள் தங்கத்தை சேமிக்கக்கூடிய பெட்டி வாங்குவீங்க. குபேரஸ்தானம்னு சொல்லுவோம். சவுத் வெஸ்ட் கார்னர், தென்மேற்கு திசையில் ஒரு பெட்டி வைக்கணும். எப்போவுமே ஒரு பெட்டி இருக்கணும். இல்லைன்னா பீரோ கொண்டு போய் வைப்போம், இல்லைன்னா வார்ட்ரோப் வைப்போம். இந்த கனமான பொருள் அந்த இடத்துல நம்ம வச்சாதான் நரசிம்மர் அந்த இடத்துல ஆவாகனம் பண்ணி இந்த நாள் குபேரஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா நிறைய பொருளாதாரம் சேரும். அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி நாட்களில் இந்த மாதிரி பெட்டி வாங்கி வச்சுக்கங்க. குட்டி பெட்டியார் வாங்குங்க. சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக ரூபா உண்டியலாரும் வாங்கி அதில் பணம் போட ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்காக செல்வம் சேரும். ஒரு சில நாட்கள் அதை செய்யும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், பெரிய பதார்த்தங்கள் வாங்கலாம். பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். உடம்புல பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்லாம் அப் அண்ட் டவுன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த நாள் அதெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும். ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் அளவுக்கு செட்டில் ஆகும். தேவையில்லாத மனக்கவலையெல்லாம் படாதீங்க. எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மே 18க்கு அப்புறம் நீங்களாம் பயங்கரமான ஆளாக மாற போகிறீங்க. ஏன்னா குரு வேற மாறிடுறார். உங்களுக்கு குரு மாறிடுச்சுன்னா உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்குறார், நல்ல பணத்தை கொடுக்குறார், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தை கொடுக்குறார், மறுமணம் நடக்கக்கூடிய பிராப்தத்தை கொடுக்குறார் குரு. நிறைய சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி அதிகமாக இருக்கும். யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ, இண்டோர் ஸ்டேடியம்குள்ளே விளையாடக்கூடிய, டர்ஃபு போட்டு விளையாடக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய சந்தோஷம் இருக்கும். எல்லா நண்பர்களையும் பார்ப்பீங்க, ஒரே உற்சாகமாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நடக்கும். எதெல்லாம் முடியாது, நமக்கு ஆகாதுன்னு நினச்சிருக்கீங்களோ அது எல்லாமே இன்றைய நாள் கரெக்டாக செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். பல விதங்களில் லாபங்களை கொடுக்கும். மன உறுதி இருக்கும். இன்னொன்று, எல்லாத்துலேயுமே உங்களால் திறன்பட சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அபாரமான ஒரு வாய்ப்புகள். இந்த நாள் எல்லா வாய்ப்புகளும் தேடி வரும். எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கீங்களோ, எல்லாம் நிலப்புறங்கள் சார்ந்த வியாபாரங்கள் இருக்கீங்களோ, மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்களோ, எம்ஆராக இருக்கீங்களோ, அத்தனை பேருக்கும் இந்த நாள் ஏற்றத்தை கொடுக்குறது. மிகுந்த லாபத்தையும் அபாரமான வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான பேச்சு, வன்மை. எந்த விஷயத்தை இந்த நாள் நீங்கள் சொன்னாலும் அது கண்டிப்பாக ஜெயிக்கும். அதே மாதிரி தர்மத்துக்கு மீறி ஒரு காரியம் கூட பண்ண மாட்டீங்க. அந்தளவுக்கு நல்ல மனிதர்களாக இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு துரும்பு கூட மற்றவங்களுக்கு கெட்டதை நினைக்க மாட்டீங்க. அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு என்ன வரணுமோ அதையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படுறது. நிறைய ஏற்றங்களையும் பெருமிதம் கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்க போகிறீங்க. மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி, என்ன வேணுமோ அது நடக்கும். சூப்பரான நாள். நிறைய பேருக்கு இன்றைய நாள் கொஞ்சம் செல்வம் சேரும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தயவுசெய்து கல்லுப்பு வாங்கி வைங்க. மகாலட்சுமி யோகம் ஏற்படும். அமோகமான நாள். விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பொன்னிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். ஏன்னா செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா, ரசாயனம் சம்பந்தப்பட்ட எந்த தொழில் செய்தாலும் வெற்றி பெறும். கனரகம் சம்பந்தப்பட்ட இப்போ ஜேசிபி, ப்ரொக்ளைனர், எர்த் மெட்டல்ஸ் இப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எந்த வேலைகளில் நீங்கள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். இப்போ ஜன்னல், கம்பி இதெல்லாம் சொல்கிறோம்ல, அது எல்லாமே கனரகம் தான். ஸோ அது கனரகம் சம்பந்தப்பட்ட எந்த வேலைகளில் நீங்கள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். குடுக்கல் வாங்கல பெரிய வெற்றியை கொடுக்கும். எந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணாலும் சும்மா டக்குன்னு நடக்கும். அந்த அளவுக்கு பெரிய ஏற்றத்தையும் அற்புதமான வாழ்வையும் கொடுக்கக்கூடிய அமோகமான நாள். நீங்கள் எந்த விஷயத்தை பிளான் பண்ணாலும் அது நடக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. உங்களுக்கு பெரிய ஒரு செல்வாக்குன்ற நாள். தனி திறமையும் சரி, செல்வாக்கும் சரி, உங்களுக்கு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். உங்களை பார்த்தோன்னே பயங்கரமான ஆளுங்க அவர் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் ஒரு பெரிய விஷயம் நடக்கப்படுது. அது உலகமெங்கும் தெரியும். நடக்கும்போது அது பாசிட்டிவாக மாறும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய மாற்றங்கள், இடமாற்றங்கள், முக்கியமான பிரயாணங்கள், குடுக்கல் வாங்கல்ல இன்றைய நாள் ஒரு பிரச்சனை முடியப்போகுது, ஓயப்போகுது. அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கப்படுது. ஒரு சில பேருக்கு அண்ணன் தம்பி மூலியமாக சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனசில் இருக்கக்கூடிய வருத்தத்தை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சில வருத்தங்கள் நமக்கு பொறுமையாக இருக்கிறதுனால கூட ஜெயிக்கும்.
சண்டை போடுறதுனால எந்த விஷயமும் மாறாது. பொறுமையாக இருக்கும் பொழுது அது கண்டிப்பாக ஜெயிக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திறமையான ஆட்கள் அப்படின்னு சொல்லி பிராண்டிங் முத்திரை குத்தக்கூடிய நாள். எல்லா நாளும் அப்படி இருக்காது. ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு திறமை இருக்குன்னு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சந்திரன் நின்ற நட்சத்திரம் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது, குரு பார்வையில் உட்கார்ந்து இருக்கிறது. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது தாராளமாக நடக்கும். அமோகமான நாள். அதுவும் நண்பர்கள் மூலியமா, மூத்தவங்க மூலியமா, ஒரு குழு, அந்த குழு மூலியமா உங்களுக்கு ஒரு பணம் வரும். இந்த மாதிரிலாம் நடக்கும். சொசைட்டி சொல்லுவோம்ல, இந்த கூட்டுறவு சங்கங்கள், ஒரு 4-5 பேர் சேர்த்து நடத்தக்கூடிய சீட்டு, இதிலெல்லாம் பணம் வரக்கூடிய நாள் இருக்கப்படுது. அமோகமான நாள்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இன்றைய நாள் பத்திரங்கள் கிடைக்கும், நிறைய பேருக்கு வீடு கிடைக்கும், நண்பருடைய உதவி கிடைக்கும். தானாக தேடி வரக்கூடிய உதவி இன்றைய நாள் 100% வெற்றியை கொடுக்கும். ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க. ராசியான்றம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கால புருஷனுக்கு 8ஆம் வீடு. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. வேலைன்னு வந்துட்டால் நீங்கள் வெட்டியே இருக்கவே முடியாது. 100% பக்கத்துலேயே இருந்து ஒரு விஷயத்தை முடிப்பீங்க. செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட வேலை எதுலேயுமே யாருக்கும் எந்த தப்பும் நடக்காமல் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களால ஈஸியாக பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், சில பேருக்கு டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கும், சில பேருக்கு ரொம்ப முக்கியமான பொறுப்புகள் தேடி வரும். ஆனால் அந்த பொறுப்பு எல்லாமே இரவு நேர பொறுப்பாக இருக்கும். நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சிருக்க வேண்டிய நிலைமையாக இருக்கும். ஆனால் அது கண்டிப்பாக ஜெயிக்கும். எந்த விதத்துலையுமே பாதிப்புகளை கொடுக்காது. கன்ஃபியூஷன் அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் வேலை நீங்கள் பார்த்துட்டு போங்க, என்ன ஓடுமோ அது நடக்கும். அபாரமான தைரியமும் அபாரமான தன்னம்பிக்கையும் நடத்தி கொடுக்கக்கூடிய, எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. முழு 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 குழு பார்வையில் உட்கார்ந்துருக்காரு. அமோகமான நாள். குடுக்கல் வாங்கல்ல ஏற்றம். எதெல்லாம் உங்களுக்கு நடக்கணுமோ அது நடக்கும். கம்யூனிகேஷன் கிளியராக இருக்குது, பாதை கிளியராக இருக்குது, ரூட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது நடக்கும். தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சும்மா டப்பு 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 நடக்கும். யாருனாலையும் செய்ய முடியாத விஷயங்கள்லாம் இந்த நாள் நடக்கும். மெயினாக சன்னியாசிகள் மகான்களை வழிபாடு செய்வது, பாலபெரியாவை வழிபாடு செய்வது, மகா பெரியவரை வழிபாடு செய்துட்டு போகிறது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நினைச்ச எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி பெறும். வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமானது மகா பெரியவர் வழிபாடு. ராசியா நிறம் காஷாய நிறம். இந்த நாள் எல்லாருக்குமே சூப்பராக இருக்கப்படுது. எல்லாத்துக்குமே நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.